இல்லையே. இப்ப நான் எப்படி புக் பண்றது? ஒழுங்கா சூர்யா சரியா புக் பண்ண சொல்லிருக்கலாம். அப்பாடா, ஆள்தானா? நான் கூட கிரேட்ல என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன். அப்பா, என்னாச்சு சுப்பு? என்ன பாக்குற? இல்ல, அனு ஏன் இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரல? ஐயோ சுப்பு, இது ஒரு கேள்வியா? அவ ஆபீஸ்க்கு போய் எவ்வளவு நாள் ஆகுது? எவ்வளவு நிறைய வேலை இருக்குமோ என்னமோ. அதுக்காக ஒரே நாள்ல எல்லா வேலையும் முடிக்கணும்னு என்ன தலையெழுத்தா? ஐயோ சுப்பு, நீ ரொம்ப மண்டு மாதிரி நடந்துக்காத. வேலை மட்டுமா? அவளும் சூர்யா சாரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்களோ என்னமோ. வந்துருவா, வெயிட் பண்ணு. நீ ஒரு போன் கூட பண்ணி சொல்ல மாட்டாளாவோ? அவ பண்ணலனா என்ன, நான் பண்றேன். அனு, அனு, என்னாச்சு? அனு, அனுமா, அனுமா எங்க இருக்க? அனு, ஐயோ, போன் கட் ஆயிடுச்சு புஷ்பா. ஐயோ சுப்பு, என்ன? அனு அம்மா அம்மாங்கறா. அவ சாதாரணமா பேசுற மாதிரி தெரியல, ஓடிக்கிட்டே பேசுற மாதிரி தெரிஞ்சு. ஐயோ சுப்பு, என்னென்னமோ சொல்லாத, எனக்கு அப்படியே படபடன்னு வருது. அம்மா மகமாயி. அனு, சார், என்னை யாரும் துரத்துறாங்க சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். என்னை யாரும் துரத்துறாங்க சார். நீ எதுவும் பயப்படாத. இப்ப எங்க இருக்க? சீக்கிரம் வாங்க சார், சீக்கிரம் வந்துருங்க சார். அனு, என்னாச்சு அனு? அனு, அனு, அனு. சார், அங்க யாரோ
யாரோ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க சார். அங்க சார், அங்க. ஓகே ஓகே, கூல் டவுன் அனு, பயப்படாத. இந்தா. என்னாச்சு? ஹலோ ஹலோ அனுமா, என்னாச்சு? எங்க இருக்க நீ? சார் நான் சூர்யா பேசுறேன். அனுவுக்கு ஒண்ணும் இல்ல, நான் அனு கூட தான் இருக்கேன். வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். நீங்க எதுவும் பயப்படாதீங்க. ஓகே சரி சார். கொஞ்ச நேரம் முன்னாடி அனு பேசினா, ஏதோ பயந்து பேசுன மாதிரி இருந்தது எனக்கு. அனு நல்லா இருக்கால சார்? ஷீ இஸ் ஃபைன் சார், நான் பாத்துக்கிறேன். இன்னும் 5 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவோம். அங்க வச்சு பேசிக்கலாம். சரி சார், பத்திரமா வாங்க. அனுவை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துங்க சார். நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். என்னாச்சு? சூர்யா சார் அனு கூட தான் இருக்காராம். 2 பேரும் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்களாம். இல்ல சுப்பு, எனக்கு அனு அம்மா அம்மான்னு சொன்னதுல இருந்து எனக்கு ஒரே பயமா இருக்கு. நீ வா, வெளியே போலாம். அனுமா அப்பா, வா. பாத்து. என்னாச்சு அனுமா? இதோ அம்மா அம்மா கத்தினாமே, ரொம்ப பயந்து போயிட்டோம் நாங்க. அனு, என்னமாச்சு? அனு, ஏன் இப்படி இருக்க? ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க. யாரோ அனுவை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்களாம். அதை பார்த்து அனு பயந்துட்டா போல. எனக்கு ஃபோன் பண்ணா. ஆனா நாங்க போகும்போது யாருமே இல்ல. திடீர்னு யாரோ ஃபாலோ பண்ணவும் அனு பயந்துட்டு இருக்கா. இது சாதாரணமா கூட நடந்திருக்கலாம்ல. நல்லா ரெஸ்ட் எடுத்தா அனு நார்மல் ஆயிடுவா. பயப்பட ஒண்ணும் இல்ல. யாரோ உன்னை துரத்தினாங்கன்றாரு. யாருமா அது? சொல்லு அனு, யாருன்னு உனக்கு தெரியுமா? முதல்ல அவளை தூங்க வைங்க, நாளைக்கு எல்லாத்தையும் கேட்டுக்கலாம். இப்ப அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். நல்ல வேளை அந்த நேரத்துல நீங்க அங்க போயிட்டீங்க, இல்லனா என்ன ஆயிருக்குமோ. சார், அனு எங்க சார் இருந்தா? எல்லாத்தையும் நாளைக்கு பேசிக்கலாம். இப்ப அனு ரொம்ப டயர்டா இருக்கா. ப்ளீஸ் அவளை கூட்டு போய் தூங்க வைங்க. சரி சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். சரிங்க சார். ஆனுமா. வா, உட்காரு. கொஞ்சம் இரு. அனு, தண்ணி குடி. இந்தா. இன்னும் கொஞ்சம் குடி. போதும். அனுமா, என்னாச்சு? ஆபீஸ் தானே போனேன், அதுக்கப்புறம் என்னாச்சு? அது வந்துப்பா, நானும் சூர்யா சாரும் பீச்சுக்கு போகணும். திடீர்னு ஒரு உருவம் என்ன துரத்துறப்போ நான் ரொம்ப பயந்துட்டேன்ப்பா. நல்ல வேலை, அப்ப சூரிய சார் தான் வந்து என்ன காப்பாத்தினாரு. என்னமா சொல்ற? திடீர்னு ஒரு உருவம் உன்னை துரத்திச்சா? யார் அந்த உருவம்? எதுக்கு உன்னை துரத்தணும்? நீ அதோட முகத்தை பார்த்தியா? யாரு என்னன்னு அடையாளம் தெரிஞ்சுதா? இல்லப்பா, ஒண்ணுமே தெரியல. ஆனா அதோட கண்ணு மட்டும் ரொம்ப கோவமாவும் போதாவா பார்க்க ரொம்ப பயமா இருந்துச்சுப்பா. என்ன அனு, நீ என்னலாமோ சொல்ற? நீ சொல்றத கேட்டா எனக்கு அப்படியே படபடன்னு வருது. இரு. அம்மா மகமாயி,
அந்த உருவம் என்ன துரத்துச்சு. யாருமா அது? என்ன கேட்டா எப்படிமா தெரியும்? நீ தானே பார்த்த. நல்லா யோசிச்சு பாரு யாரா இருக்கும் என்னன்னு. புஷ்பா கொஞ்சம் சும்மா இருக்கியா? அப்பா, திரும்பவும் அந்த உருவம் என்ன துரத்துமாப்பா? நீ அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காத அனுமா. நீ தூங்கு, ஒன்னும் ஆகாது. அப்படியே துரத்தினா கூட நீ ஓடாத, தைரியமா நின்னு எதுக்கு என்ன துரத்துறேன்னு கேளு. சரிப்பா. என்ன சரிப்பா? சுப்பு, நீ கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியா? அனு, அடுத்த வாட்டி துரத்துனா இதே மாதிரி சூர்யா சாருக்கே போன் பண்ணிடுடி. பார்த்து கொஞ்சம் கவனமா இரு. அனுமா, அத பத்தியே யோசிக்காம மகமாய நல்ல மனசுல நினைச்சுக்கிட்டு நீ நிம்மதியா தூங்குமா. என்ன சுப்பு சொல்ற இவன்? துரத்துனது யாரா இருக்கும்? ஒருவேளை இவ கூட படிச்ச பசங்க யாராவது விளையாட்டுக்கு இப்படி எல்லாம் பண்ணிருப்பாங்களோ? நீ எதுக்கு ஒன்னையே போட்டு குழப்பிக்கிற? அது எதையோ பார்த்து பயந்துருக்காவோ. ஏதோ நம்ம நல்ல நேரம், அந்த நேரம் இவ சூர்யா சாருக்கு போன் பண்ணிருக்கா. அவருக்கு மட்டும் பண்ணலனா என்ன ஆயிருக்குமோ என்னவோ. அம்மா மகமாயி. மத்தத நாளைக்கு விசாரிச்சுக்கோ, நீ போய் தூங்கு. சரி, நீ போய் படு. வேண்டாம் வேண்டாம். யார் நீ? ஏன் பின்னாடி வர? போயிடு சார். சூர்யா சார், வேண்டாம். சூர்யா சார், சூர்யா சார். அனுமா அனுமா, ஒண்ணு இல்ல. ஏன் பயப்படுறது? நம்ம வீடு, நாங்க தான் இருக்கோம் பக்கத்துல. அப்பா அப்பா வேண்டாம்ப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா. அட என்ன பண்ணுமா நீ? ஏன் பயப்படுற? நம்ம வீடு தானே, அப்பா இருக்கேன்ல. இல்ல சுப்பு, வேண்டாம் வேண்டாம் சுப்பு. இந்த நேரத்துல நம்ம வீட்டுக்கு யார் வர போறா? எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். என்ன புஷ்பா நீயும் இப்படி பேசுற? தட்டுறது நின்னுடுச்சு பத்தியா சுப்பு? அப்பா, நம்ம உடனே சூர்யா சாருக்கு போன் பண்ணிடலாம்ப்பா. அட என்னமா இந்த ராத்திரி நேரத்துல போன் பண்ணா அவர் என்னமோ ஏதோ பயந்துட மாட்டாரா? முதல்ல கதவை திறந்து யாரு என்னன்னு பாப்போம். இல்ல சுப்பு, வேணாம். அனு சொல்றதுதான் சரி. சொன்னா கேளு சுப்பு. ஒருவேளை கதவை திறந்து அந்த அனு சொல்ற உருவம் நின்னா நம்ம என்ன பண்றது? ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. நீ வேற தேவையில்லாத என்ன குழப்புற. சரி, நீ அவருக்கு போன் பண்ணு, அவர் எடுக்கிறாரான்னு பாப்போம். சரி, போன கூட இந்த நேரத்துல அவர் எப்படி டிஸ்டர்ப் பரவாயில்ல பண்றது? கூட. அம்மா, என்னம்மா ஆச்சு? சூர்யா சார் போன எடுக்கல. இரு, நான் யாருன்னு பாக்குறேன். அப்பா, பயப்படாதானுமா? எவ்வளவு நேரம் சார் கதவு தட்டுறது? நல்லா அசந்து தூங்கிட்டோம், அதான். நல்ல ஆளுமா. நாங்க இந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கோம். சூர்யா சார் தான் உங்களுக்கு செக்யூரிட்டி வேணும்னு கேட்டிருந்தாரு, அதான் வந்தோம். நாங்க வெளியே தான் நிப்போம், பயப்படாதீங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க. தேங்க்ஸ் சார். என்ன சுப்பு, போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஏதாவது பெரிய பிரச்சனையா இருக்குமோ? அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது புஷ்பா. என்ன சுப்பு சொல்ற? பெரிய பிரச்சனை இல்லாமல போலீஸ் எல்லாம் நம்ம சூர்யா சார் அனுப்பி நீ வச்சிருக்காரு. சொல்றதும் கரெக்ட் தான்.
எதுக்கும் சூர்யா சாருக்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்த்தலாமே. சூர்யா சார் தான் நம்ம போன் பண்ணப்போ போனே எடுக்கலையே. அதனால என்ன, மறுபடியும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு. இந்த நேரத்துல அவருக்கு எத்தனை தடவை தான் போன் போடுறது? சார், எங்க கிட்ட இருந்து எதுவும் மறைக்காதீங்க. என் பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனையா? எதா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லிடுங்க சார். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, அவங்க தான் லேடிஸ், புரியாம பயப்படுறாங்க. நீங்களும் ஏன் சார் பயப்படுறீங்க? போலீஸ் வந்தாலே பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். சூர்யா சார் கமிஷனர் கிட்ட சொல்லியிருக்காரு, நாங்க செக்யூரிட்டியா வந்திருக்கோம், அவ்வளவுதான். ஏன் சார், பிரச்சனை இல்லாம யாராவது கமிஷனர் ஆபீஸுக்கு ஃபோன் பண்ணுவாங்க? எனக்கு இது எதுவுமே சரியா படல சார். ஆமா சுப்பு, எனக்கு ரொம்ப பயமா தான் இருக்கு. முதல்ல பயப்படாதீங்கம்மா, பிரச்சனைனா தான் நாங்க வருவோமா, பாதுகாப்புக்கு வர மாட்டோமா? ஏதாச்சும் ஒண்ணுன்னா சத்தம் கொடுங்க, நாங்க உடனே வந்துடுறோம். சரி சார். அதாம்மா போலீஸ்காரங்க சொன்னாங்கல்ல, ஒரு பாதுகாப்புக்காக இருக்கட்டுமே தான் போலீஸ்காரங்களை அனுப்பிச்சு வச்சிருக்காரு சூர்யா சார். அதுவும் நல்லதுக்கு தான் சுப்பு. அம்மா சொல்றது கரெக்ட். போலீஸ்காரங்க இருந்தாலே யாரும் வர பயப்படுவாங்க, வந்தாலும் திரும்பி ஓடி போயிடுவாங்க. பாத்தியா சுப்பு, நம்ம மாப்பிளைய அணு மேல எவ்வளவு அக்கறையா இருக்காருன்னு. நம்ம கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டோமே, நாம பாத்துக்க மாட்டோம்னு இல்லாம போலீஸ் கிட்ட சொல்லி பாதுகாப்புக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காரு. நிஜமாவே அணு ரொம்ப கொடுத்து வச்சவ சுப்பு. நிஜம்தான் புஷ்பா. சரி, நேரமாச்சு, போய் படுத்து தூங்குவோம் வா. எனக்கு தூக்கம் வருமானே தெரியலப்பா. எங்க பார்த்தாலும் அந்த உருவத்தோட கண்ணுதான் ஞாபகத்துக்கு வருது. கண்ணு மூடினாலும் கனவுல அந்த உருவம் தான் வருது. அனுமா, நீ ஒன்னும் பயப்படாத, அந்த உருவம்லாம் ஒண்ணும் வராது. அப்படி பயமா இருந்தா முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே தூங்கு, நிம்மதியா தூக்கம் வரும். பயப்படாத. புஷ்பா, நீயும் தான் போய் படுத்து தூங்கு போ. சூர்யா சருக்கு ஃபோன் பண்ணுவோமா? வேண்டாம், அவர் தூங்கிருப்பாரு. இல்லன்னா அம்மா ஃபோன் பண்ணிருக்கும் போது அவர் ஃபோன் எடுத்திருப்பாரே. சரி, நாளைக்கு பேசிக்கலாம். ஹலோ சார், நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீங்களே பண்ணிட்டீங்க. உங்க அம்மாவோட மிஸ்டு காலை இப்பதான் பார்த்தேன். என்னன்னு, போலீஸ் வந்துட்டாங்களா? ஆமா சார், போலீஸ் இப்பதான் வந்துட்டு போனாங்க. வெளியில தான் இருப்போம், பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. குட். இப்ப பயம் போயிடுச்சா? இப்பதான் இன்னும் பயமா இருக்கு. வாட் இஸ் திஸ் அனு? நீ பயப்படக்கூடாதுன்னு தானே நான் போலீஸ் அனுப்புனேன். அதுக்கு நீ பயந்தானே என்ன பண்றது? ஒண்ணு பண்ணு, உனக்கு பிடிச்ச சாமியை நினைச்சுக்கோ, பயம் போயிடும். எங்க அப்பாவும் அதுதான் சார் சொன்னாங்க. பயமா இருந்தா முருகா முருகான்னு சொல்ல சொன்னாங்க. குட் அனு, முருகா முருகான்னு சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்கிடு. ஆனா சார், நான் சூர்யா சார்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் அனு? ஏன்னா எனக்கு நீங்க தான் சார் எல்லாமே. உங்க பேரு சொன்னாதான் எனக்கு தைரியமே வரும், அதான். இந்த நேரத்துல போலீஸ் அனுப்புனதுக்கு பதிலா நானே வந்திருக்கலாமோ? நினைப்புதான். பேசாம படுத்து தூங்குங்க சார். ஓகே மீரா, எனி மீட்டிங்ஸ்? நோ சார், இன்னைக்கு அவ்வளவுதான், எல்லா மீட்டிங்ஸும் முடிஞ்சது. தேங்க்ஸ் a lot மீரா. என்ன சார், ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்கு. எனிதிங் ஸ்பெஷல்? எஸ் மீரா, நானும் அனுபவம் ஒரு லாங் டிரைவ் போயிட்டு அப்படியே ஒரு கேண்டில் டின்னருக்கு போலான்னு பிளான் பண்ணிருக்கேன். வாவ், சூப்பர் சார்.
ஹாவ் a nice day சார். தேங்க்ஸ் மீரா. டு யூ ஹேவ் எனி சஜஷன்ஸ்? ஹே வெயிட் வெயிட் வெயிட், அனுவையும் வர சொல்றேன். ஹலோ சார். அனு, ஒரு நிமிஷம் என் ரூமுக்கு வா. மே கம் இன் சார்? எஸ், கம் இன். எஸ் சார். அனு, an excited plan. ம். இப்ப நம்ம ரெண்டு பேரும் அப்படியே ஜாலியா ஒரு லாங் டிரைவ் போறோம். அப்புறம் ஒரு கேண்டில் டின்னருக்கு போறோம். தென் நான் உன்னை உங்க வீட்ல டிராப் பண்றேன். ஹவ் இஸ் தி பிளான்? இன்னைக்கா? இப்பவே. கம் ஆன், ஹரி அப். சாரி சார்,